எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் பார்க்க போறோம். ஓகேவா? பைல் 1, பைல் 2, பைல் 3. ஸோ உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும் வித்தவுட் செகண்ட் தாட் அது சூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், டேக் அ டீப் பிரெத், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க 3 times. கனெக்ட் ஆகிக்கோங்க. ஓகேவா? உங்கள் பர்சனோட கனெக்ட் ஆகிக்கோங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். வர மெசேஜஸை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் யர் ஐஸ். எது உங்களுக்கு சூஸ் பண்ண தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைராய்ட், ரெட் ஜாஸ்பர், ரோஸ் குவார்ட்ஸ். பைல் 1, பைல் 2, பைல் 3. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைராய்ட் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So let's see messages from your person. Please Spirit, what are the messages for pile 1 from your person? Messages from pile 1 person. Please Spirit. What are the messages? I feel death. 8 of Pentacles, 3 of Pentacles. Messages from your person. Let's see. Two of Pentacles, King of Cups. Okay. So pile 1 அவங்க என்ன எப்படி நினைக்கலாம் அப்படின்னா இதுவரையும் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஒரு தாட்ல தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டெத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டங்களை உங்களுடைய பர்சன் கடந்து வந்திருக்கலாம். நீங்களும் கடந்து வந்திருக்கலாம். someone is facing this energy, right? ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டு அது எல்லாம் ஒரு முடிஞ்சு போச்சு, ரைட்? இனிமேல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரீபர்த், டெத்துக்கு அப்புறம் ஒரு ரீபர்த் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசாக புதுப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான எஃபர்ட்டு போடுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ தே வாண்ட் டு மீட் யூ, ரைட்? அதுக்கான எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மெசேஜஸ் ஃப்ரம் யர் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அவங்க எப்படி உங்களை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலான்னா த்ரூ சம் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கலாம். 2 of Pentacles. பட் என்னன்னா பண்ணலாமா வேண்டாமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, கொஞ்சம் அவங்கள்ட்ட டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஜக்லிங் மைண்ட் அவங்கள்ட்ட இருக்குது. பட் எனிகோ தே வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் யூ. கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது. இது ஒரு காரணமாக வச்சிருக்கலாம். மணி ரிலேட்டடாக உங்களை பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களை மீட் பண்ணலாம், அதை ஒரு காரணமாக வச்சிருக்கலாம். பட் அவங்க விரும்புறது திஸ் கிங் ஆஃப் கப்ஸ், ரைட்? அவங்க லவ் ஆஃபர் பண்ணணும், அதுவும் கமிட்டடாக. கிங் ஆஃப் கப்ஸ் எப்படின்னா
மேரேஜ் பண்ணிட்டு ட்ரூ லவ்வா இருக்கிறது, ட்ரூ கமிட்மெண்ட்டோட இருக்கிறது, அதுதான் வந்துட்டு கிங் ஆஃப் கப்ஸ், ரைட்? சி இந்த கையில கப் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, தட் கப் ஃபுல் ஆஃப் லவ், அது வந்து உங்களுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இதுவா அதுவா, நடக்குமா நடக்காதா, என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ குழப்பத்தில் இருக்கிறதா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க, ரைட்? pile 1. ஸோ வாட் அபவுட் pile 1 person's message for pile 1, please spirit? Four of Cups, Knight of Wands, Six of Cups. They are thinking about past. ஓகேவா? பாஸ்ட்ல நடந்ததே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதுக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், புதுசா வந்து வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், ரைட்? அண்ட் கண்டிப்பா வந்து உங்களை மீட் பண்றதுக்கான எஃபர்ட் வந்து ரொம்பவே ஆர்வத்தோட தான் போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு எஃபர்ட்டை. ஸோ சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். One more card, please, Spirit. Thank you. I'm getting 3 cards. Bottom move. Wow, Sun, Ace of Swords. Wow. 9 of Cups, Ace of Swords, Sun. Okay. Right. So, pile 1. Yes. சம்டைம்ஸ் அவங்களுக்கு எஃபர்ட் போடுறாங்க, சம்டைம்ஸ் ஒரு அதான் ஜக்லிங் மைண்ட், எஃபர்ட் போடுறதா வேண்டாமா, பட் என்னைக்கோ வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ ரீயூனியன், 6 of Cups, 3 of Pentacles. மேபி உங்கள் பர்சன் வந்து த்ரூ தேர்ட் பார்ட்டி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், மெசேஜஸ் வரலாம், கால்ஸ் வரலாம், அன்எக்ஸ்பெக்டட் கால்ஸ் வரலாம், இல்லை டெக்ஸ்ட் வரலாம். ஓகே, சில பேர் வந்து உங்களுடைய பாஸ்ட் ஃப்ரெண்டு மீட் பண்ணலாம், சின்ன வயசுல இருந்து பழக்கமான உங்களுடைய படிச்சவங்களா இருக்கலாம், சம்வாட், ரைட்? நீங்க மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மூலமா கூட உங்களுக்கு உங்க பர்சன்ட் வந்து மெசேஜ் வரலாம். அதர்வைஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிஹவ் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டடா சம் வாட் கிஃப்ட் வரலாம் சில பேருக்கு, ஆர் கால்ஸ், மெசேஜஸ் வரலாம். அண்ட் பட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்கான எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இன்னுமே அந்த ஜக்லிங் மைண்ட் இருக்கிறனால என்ன செய்யணும் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாமா, அதாவது இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜா என்ன தரலாம் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸோ யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ. ஓகே, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், ரைட்? முடிஞ்சா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளமை வந்து கொஞ்சம் அமைதியா வைங்க. ஒன்று அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கலாம், அதர்வைஸ் உங்களுக்கு அந்த மெசேஜை அவங்க கொடுக்கலாம். ஓகே, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ அவங்க விரும்புகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. ஓகே, அதர்வைஸ் உங்களுக்கும் சில கிளாரிட்டிஸ் வந்து கொடுக்கணும், ஒரு சில தெளிவுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, எனிகோ இவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்தாலும் இங்க ஒரு ரியூனியன் பார்க்க முடியுது, சன் பார்க்க முடியுது, ஒரு நியூ எனர்ஜி, நியூ லைஃப், ஓகே, நியூ பிகினிங், அது எல்லாமே பார்க்க முடியுது, ரைட்? இங்கேயுமே ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்மே இருக்கு. ஸோ நியூ பிகினிங் பார்க்க முடியுது. ஃபைனலாக ஒரு தெளிவு கிடைச்சி ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க விரும்புறாங்க. ஓகே, one second. Shall I take 5 more cards?
anything else. One second. What are the messages for pile 1 from pile 1 person? Oh my god, let me take this. Queen of Cups, Queen of Cups பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்க உங்களுடைய அந்த ஓவர் இமோஷனலாக நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அன்பு வந்து இங்கே King of Cups, Queen of Cups, ரைட்? ஸோ உங்களுடைய லவ்வும் ட்ரூ லவ்வாக இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் காட்டின அன்பு ஒரு தாய்மை கலந்த ஒரு அன்பு, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க, ரைட்? நீங்க அவ்வளோ அன்பு காட்டியிருக்கிறீங்க. ஓகே, நீங்களும் ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. 6 of Wands. ஸோ அவங்க போடுற எஃபர்ட் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போடுறாங்க. எம்பரர், எஸ், என்ன அப்படின்னா கொஞ்சம் வெளியில வந்து இமோஷனலி டிட்டாச்சாக காட்டிக்கலாம். அதர்வைஸ் சில பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் உள்ள ஃபாதர் ஃபிகர் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ எனிஹவ் அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டை விரும்புகிறாங்க. செகண்ட் சான்ஸ், தே ஆர் எக்ஸ்பெக்டிங் செகண்ட் சான்ஸ். ஓகே, பாட்டம் ஏஸ் ஆஃப் கப்ஸ், 2 of Swords, பேஜ் ஆஃப் கப்ஸ், சன் அகைன். பட் ஹார்ட் பிரேக் இன்னும் இருக்கு, இன்னும் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் ஹீலிங் கம்ப்ளீட் ஆகலை. அட் த சேம் டைம் எப்படி ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு தெரியல, ரைட்? பட் they want to offer love, they want new beginning. This may be சில பேருக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்களுக்கு நிறைய லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, நிறைய பாடங்கள் எப்போ கற்றுப்போனா நிறைய கஷ்டப்படும் போது தான் நிறைய லெசன்ஸ் வந்து கற்றுப்போம். ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும், ரைட்? Any other message கேட்டேன். Universe doesn't want to give any messages. Okay, ரைட்? நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கை இழக்க வேண்டாம். உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாவ், ஓகே, ஃபைன். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வரலையே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ யூனிவர்ஸ் ஹேஸ் பிளான் ஃபார் யூ, ரைட்? என்னைக்கு உங்களுக்கான ஒரு ரியூனியன் பார்க்க முடியுது. யூனிவர்ஸ் அது அவங்களுக்கே உரிய ஒரு பிளானை வச்சிருக்கிறாங்க. உங்களோட இன்ட்யூஷன் பயன்படுத்துங்க, அது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கும். ஓகேவா? எது ஹாப்பினஸ் அப்படின்றத புரிய வைக்கும். நேரம் வரும் வரை காத்திருங்கள், பொறுமையுடன், நம்பிக்கையுடன். சரியா? ஸோ இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரம் திஸ் லவர்ஸ் ஆரக்கிள். ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆரக்கிள். So what are the messages for pile 1 from their person? Please spirit. ஸோ அவங்களால நைட் தூங்க முடியல. தே ஆர் திங்கிங் அபவுட் இட், ரைட்? தூங்க முடியல, கன்ஃபியூஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, வா, ஓ ஓ ஓ வா, ரீகன்சிலேஷன்.
So someone from past is returning to your life. நிறைய இருக்கு. Soulmates, உங்களுடைய கனெக்ஷன் soulmates-ஆ இருக்கலாம். Forgiving and learning ரொம்ப தேவைப்படுது இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸ்டில் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்கள்ட்டே இருக்குது. கிவ் your relationship a chance. நீங்க வந்து வந்தா திருப்பி ஒரு சான்ஸ் தருவீங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ என்கேஜ்மெண்ட், வாவ். ஸோ எல்லா ப்ராசஸும் ஃபைனலாக எங்கே வருதுன்னா வெரி குட் என்கேஜ்மெண்ட். பைல் 1. இஃப் இட்ஸ் ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, ஐ வில் பி ஹாப்பி ஃபார் யூ. எக்ஸலண்ட்டான பாசிட்டிவான மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்க பர்சன். Let me take 2 cards from Lovers Oracle. So tight. Oh, sorry. Okay. Messages from your person. File 1. உங்களுக்கான என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். Passion. Wait, bottom of the deck. Do not rush into it. Allow nature to take its course. Okay. Give it time சொல்றாங்க. ஸோ அவசரப்பட வேண்டாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்தோம் இல்லையா, டைம் வர வரையும் பொறுமையா இருங்க, ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. A magnetic and seductive quality surrounds you at present. Enjoy it. Right? இப்போதைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க. Deep in your heart you already know the answer. Do what feels right. ஏற்கனவே ஹை பிரிஸ்டஸ் பார்த்தோமா? I don't remember. Yes, பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ நீங்க வந்து உங்க ஆழமா உங்க இதயத்துல கேளுங்க, அது உங்களுக்கான ஆன்சரை தரும். ஸோ எது வந்து சரின்னு படுதோ அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லெட் மீ டேக் திஸ். இதன் Oracle Truth. What they want to say to you, messages. I love when I saw you with someone else. இது சில பேருக்கு பொருந்தலாம். ஓகே, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். ஓகே, இல்லை அதாவது உங்களுக்கு வேற ஒரு பர்சனோ ஒரு சாய்ஸோ இருக்குது அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அது மேபி அவங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கலாம். ரைட்? அதனால நீங்க விட்டுட்டு போறதுக்கு முன்னால நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. பட் யூ ஆர் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். ஐ வாண்ட் டு பி மோர் தேன் ஃப்ரெண்ட்ஸ். I was in love with you. Anything else? I lost myself for a little while. Okay. நான் என்ன இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மேபி சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கல, ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. ஓகே, சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். Pile 1. This is general reading. எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது. பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஓகேவா? Otherwise you choose another pile. What else for Pile 1? Please spirit. The timing just was not right for us. திருப்பி அதுதான் சொல்றாங்க. இப்போ டைமிங் அந்த கரெக்டா இல்ல, ரைட் டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். We need to let each other go. Sometimes இப்படி, sometimes I stay awake thinking about you. உங்களை நினைச்சு தூங்காம இருக்கிறேன்னு சொல்றாங்க. பட் நம்ம ரெண்டு பேரும் இப்போதைக்கு இந்த இதை அப்படியே தான் விடணும். இங்க பார்த்தோம் இல்லையா, 4 of Swords பார்த்தோம். The same meaning. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து விட்டு வைங்க. We need to let each other go. Right? So டைம் கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம் இந்த ப்ராப்ளமை. மறுபடியும் நம்ம பேசிட்டே இருக்க இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஒரு தெளிவு பறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ரைட்? Pile 1. ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? Please wait. So Pile 1, உங்களுக்கான ஏஞ்சல் ஆன்சர் என்ன பார்க்கலாம் உங்க சிச்சுவேஷனுக்கு. ஹெல்ப்ஃபுல் பீப்புள். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இருக்கலாம். அவங்க இந்த தேர்ட் பார்ட்டி மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கலாம். யூ கேன் யூஸ் தெம் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா.
again அதான் வருது, ask for help from others, angels help கேளுங்க. within the next few weeks abundance பார்க்க முடியுது. இன்னும் சில வாரங்கள்ல உங்களுக்கான சக்சஸ் இருக்கு. கம்யூனிகேட் கிளியர்லி. இப்போதைக்கு நோ, ஓகே. இன்னும் சில வாரங்கள்ல உங்களுக்கான abundance வந்து காத்துட்டு இருக்கு. ரைட் pile 1, I hope this will be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi pile 2, யாரெல்லாம் இந்த ரெட் ஜாஸ்பர் சூஸ் பண்ணிருந்தீங்களோ pile 2 உங்களுக்கான மெசேஜஸ் உங்க பர்சன்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். let's see. So what are the messages from pile 2's person for pile 2? Holy Spirit, what are the messages for pile 2 from their person? நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்ற மெசேஜ் கிடைக்குது. ஆல்ரெடி பொறுமையா தான் இருக்கேன்றீங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. 4 of cups மெசேஜஸ். ஸோ அவங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு மனதைரியத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் திங்கிங் அபவுட் த பாஸ்ட். ஓகே, நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கிறீங்க. நீங்க அவங்க வந்து இன்னும் மூவ் ஆன் பண்ணல. ரைட்டா, பழசே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஏதாவது புது ஆஃபர் வந்தாலும் அவங்க அதை கண்டுக்கல. சரியா, they are thinking about past only. Queen of Cups, the world, Ace of Swords, Hangman, Queen of Cups. ஸோ இந்த பாஸ்ட்ல நடந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவு பண்ணிட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே கொஞ்சம் என்ன அப்படின்னா ஒரு கிளாரிட்டி யோசிக்கலாம். ரைட், ஏன் எப்படி இது ஏன் எண்ட் ஆச்சு, இது என்ன பிரச்சனை, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். pile 2 எனிகோ தே வாண்ட் நியூ பிகினிங். ரைட், உங்க மேல அவங்களுக்கு ரொம்பவே ட்ரூ லவ் இருக்கலாம். அண்ட் செக்ஷுவலி அட்ராக்டடாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி இன்னும் வந்து யோசிக்கிறாங்க. ரைட், அது எப்படி எடுத்துட்டு போகலாம், அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணலான்ற ஒரு இன்டலெக்சுவலா யோசிக்கிறாங்க. ரொம்ப லாஜிக்காவே கொண்டுட்டு போறதுக்கு எப்படி அப்படின்றத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஸ்டில் தே ஆர் ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட். தட் மீன்ஸ் யோசிக்கிறாங்க அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மூவ் ஆன் பண்ணல. ரைட்டா, திங்கிங் அபவுட் த பாஸ்ட். ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது மேபி நீங்க வந்து ரொம்ப இமோஷ்னலா இருக்கலாம். அண்ட் ஸோ இமோஷ்னலாக கொஞ்சம் ஹேங் ஆயிருக்கலாம். ஓகே, இமோஷ்னலாக அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ரைட், இல்லை நீங்கள் ஓவர் இமோஷ்னல் ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு தாட் போயிட்டு இருக்கலாம். பட் உங்களுடைய அந்த அன்பை அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. pile 2 கொஞ்சம் எனக்கு pile 1 ரிலேட்டடாக தெரியுது. ரைட், இஃப் இட் ரெசனேட்ஸ் யூ கேன் அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. வாவ், கிங் ஆஃப் கப்ஸ் பாட்டம். ஸோ அவங்களுடைய மெசேஜ் எப்படி இருக்குன்னா, நீங்க 2 பேரும் கப்பிள் அப்படின்ற ஒரு ஆல்ரெடி நீங்க கப்பிளா இருக்கும் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. ஓகே, அண்ட் சில பேர் வந்து எப்படின்னா நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒரு கப்பிள் எனர்ஜில இருந்தாலும் இவர் எந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காரு பாருங்க. இவர் இந்த பக்கம், நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க. சம் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஈவன் பட் எனிகோ அவங்க வந்து உங்களை கேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் அவங்கள கேர் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ரைட், உங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியும் அவர் கேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாருன்னு pile 2 தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. Empress,
Chariot, 7 of Pentacles, Hermit, 3 of Swords. இமோஷனலா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்தலாம், ரைட்? எம்பரஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து அவங்களுடைய அம்மா மதர் ஃபிகர் வந்து பிரச்சனையா இருந்திருக்கலாம். ஓகே, சில பேருக்கு, ரைட்? மீதி பேருக்கு அது எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்கை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களோட ஒரு மேரிட் லைஃப், ஓகே, ஒரு ஒரு ஃபேமிலி, குழந்தைங்க அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் போயிட்டு இருக்கு. அது ரிலேட்டடா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ஆனா என்ன அப்படின்னா, இன்னும் வந்து ஃபோக்கஸ்டா அவங்க ஒர்க் பண்ணல. ஒரு பக்கம் மனசு ரெண்டு விதமா செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒன்று இழுக்குது, இன்னொரு பக்கம் ஒன்று இழுக்குது. சரியா? அது ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு நியூ பிகினிங் இருக்கும். எப்போ அது ஒரு முடிவுக்கு வரும்னா, அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். அதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக தே ஆர் வெயிட்டிங். ஓகே, பேஷண்ட்லி வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் ஃபீலிங் அலோன், தனிமையில தான் இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த பாதை, எப்படி பாதை என்னன்னு தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, நான் இன்னும் என்ன பண்ண, விட்டுட்டு போகவும் முடியல, அட் த சேம் டைம் வந்து சேரவும் முடியல, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. 3 of Swords ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. pile 2 உங்க பர்சனுக்கு. இப்படி ஹார்ட் பிரேக்காகவே இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க நைட் தூங்கும்போது. அது மாதிரி நான் ஒரு டெக்னிக் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், பவர்ஃபுல் டெக்னிக் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது வாட்ச் பண்ணி அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா, மூச்சு விடும்போது உங்களுடைய லவ் அவங்க ஹார்ட்டுக்கு போகுது. நீங்கள் மூச்சு இழுக்கும் போது அவங்க ஹார்ட்ல இருந்து உங்களை பற்றின இந்த ஒரு கவலைகளோ தவறான எண்ணங்களோ அவங்க ஹார்ட் ஃப்ரண்ட்ல வழியா வெளியே போகுது. இதை பேசி அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா இவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கு, ரொம்பவே இருக்கு. அது வந்து இமோஷ்னலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஹார்ட்லேருந்து நீங்கள் ஒரு லவ் அவங்களுக்கு அனுப்பும்போது இந்த ஹார்ட் பிரேக் வந்து அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து கேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? பட் சம் ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கனால இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, என்னைக்கோ அவங்களால இன்னும் மூவ் ஆன் பண்ண முடியல, ரைட்? Anything else? pile 2. pile 2, let's see. சில பேர் ஆல்ரெடி கமிட்டடா இருக்கலாம், பிரெக்னெண்டா இருக்கலாம், இல்ல பிரெக்னன்சி ரிலேட்டடா ப்ராப்ளம் வந்திருக்கலாம். for some again Empress. Oh my God. Again Empress. உங்களோட அவங்க ஹாப்பியா இருக்கணும், ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் அவங்களுக்கு இருக்கு. இங்க ஹேரஃபன் கமிட்மெண்ட், தே ஆர் வெயிட்டிங். அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஹெரஃபன் பாருங்க, கமிட்மெண்ட் விரும்புறாங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ஆல்ரெடி நீங்க கமிட்டடாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி கமிட்டடா இருக்கலாம். ஓகே, ஸோ தே வாண்ட் டு மீட் யூ. ஓகே, உங்க பர்சன் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். நீங்களுமே வந்து ஒரு நல்ல எல்லார் மேலேயும் ஒரு அன்பான ஒரு பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு அன்பான பர்சன் எம்பரஸ். ஓகேவா? அண்ட் சில பேருக்கு அது வந்து அவங்களுடைய அம்மா
அம்மானால ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், 4 பேருக்கு வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், டீம் லீடரா இருக்கலாம். ஓகே, உங்களை வந்து அவங்க மீட் பண்றதுக்கு உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு த்ரூ தேர்ட் பார்ட்டி அவங்க முயற்சி எடுக்கலாம். ஓகே, anyhow அவங்க they want to meet you அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. Knight of Pentacles, ஒரு சாலிட் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க விரும்புறாங்க. ஓகே, பை டு உங்க விஷயத்துல ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம் சில பேருக்கு. ஸோ லாயலா இருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனை நீங்க ஒரு வேளை கொடுத்துருந்துருக்கலாம். அதனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ட்ரஸ்ட் இஷ்யூ நம்பாம இருந்திருக்கலாம். அதனால இந்த ஒரு டவர் மூமெண்ட் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அதை நினைச்சு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் சில பேருக்கு. அந்த மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, but they want reunion now. Romance angels, இங்க என்ன பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா வருவாங்க, ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அவங்க சைட்ல இருந்த ஆக்ஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ. What are the messages from pile 2? ஸோ pile 2 கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு வெளிச்சம் வரும், கவலைப்படாதீங்க. ஓகே, பட் ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்குது, பட் என்னன்னா ஸ்லோவா தெரியுது. ஓகே, what are the messages for pile 2? Please put. So many cards. Express your love. ஒருவேளை நீங்க உங்க அன்பை வெளிப்படுத்தாம இருக்கலாம் சில பேர். ஸோ உங்க அன்பை வெளிப்படுத்துங்க அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஓகே, oh my god, what happened pile 2? ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்களா? ப்ளீஸ் பி கூல். பதட்டமே அடையாதீங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. பிரச்சனைகள் வர வர ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா, அந்த தைரியத்தை வந்து வச்சுக்கோங்க. ரிட்ரீட், வா சூப்பர். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரிட்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் 2 பேர் சேர்ந்து எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமிட்மெண்ட்டு ஹனிமூன் மாதிரி பார்க்க முடியுது. திஸ் குட் பி த ஒன் ஒர்த் வெயிட்டிங் ஃபார். ஸோ பாட்டம் ரீகன்சிலேஷன், ஹனிமூன், ரிலீஜியஸ் ஃபேக்டர். ஹெரஃபன்ட்டு பார்க்குறதுனால மேபி இங்கே வந்து உங்களுக்குள்ள ஒரு ரிலீஜியஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கலாம். சில பேர் வேறு வேறு ரிலீஜியனாக இருக்கீங்களோ இருக்கலாம். ஓகே, அது ரிலேட்டடாக கூட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கலாம். பட் எனக்கோ ரீகன்சிலேஷன், ரெட்ரீட், ஹனிமூன் எல்லாமே பார்க்க முடியுது. ரைட், pile 2.
What are the messages for pile 2 from their person, please spirit? வெயிட் பண்ண சொல்றாங்க, அவசரப்பட வேண்டாம். ஓகே, இயற்கை வழி வகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Love is not always about agreeing just for the sake of it. A great relationship is one that both supports and challenges. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும். எந்த சேலஞ்சபிளா சிச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா சிச்சுவேஷன்லயும் என்ன செய்யணும்னா பேலன்ஸ்டா எடுத்துட்டு போற அளவுக்கு மனசுல வந்து இருக்கணும், லவ் இருக்கணும். ரைட்? பேலன்ஸ்டா எடுத்து போகணும். இன்னும் வந்து டென்ஷன் ஆயிடக்கூடாது. ரிலேஷன்ஷிப் அதானே, பேலன்ஸ்டா விட்டு கொடுத்து ஒரு அமைதியா டீல் பண்ணி கொண்டுட்டு போறது தான். அதுதான் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். ஓகே, நினைச்சோன்னே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கோ, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. And reflective, give each other some space at the moment. Trust and have faith that all will work out for the best. Right? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஒருத்தர். அவங்க ஹார்ட் பிரேக்ல இருந்து வெளியே வரணும். ஸோ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற விஷயத்த அவங்க உங்களுக்கு கன்வே பண்றாங்க. ஸோ நம்பிக்கையோட இருங்க, எல்லாமே வந்து ஆல் இஸ் வெல். ஓகே, ஸோ நடக்கிற எல்லாமே ஒரு நல்லதுக்கு, பெஸ்ட் நோக்கி தான் நடக்குது. ஓகே, so anything else? I cannot stop thinking about you. I wish things could be different. I love you. கொஞ்சம் ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. ஓகே, ஐ ஃபீல் யூ ஈவன் தோ வி ஆர் அப்பார்ட். நீங்க எங்கேயோ அவங்க எங்கேயோ இருந்தாலும் அவங்களால உங்களை உணர முடியுது. ரைட்? It's time for me to heal now. So first அவங்க heal ஆயிக்கணும்னு சொல்றாங்க. You do not know how hard it was to let you go. I'm so attracted to you. I want to feel that way again. Wow. So many things remind of you. Okay, so இதை வந்து அவங்களால விட முடியல, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். வாட் அபவுட் யுவர் சிச்சுவேஷன் pile 2? ஈவன் pile 2 நீங்க கமிட்டட் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு மெசேஜ் கூட எனக்கு கிடைக்குது. சில பேருக்கு. ஓகே, what about the messages? You are ready. Remain positive. Right? Listen to your intuition. Reconsider. Wait. Yes. Confirm. Yes. Trust. Okay. So நம்பிக்கையோட இருங்க. Remain positive. பாசிட்டிவ் தாட்டோட வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களை வந்து இப்போதைக்கு யூனிவர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நீங்க எப்போ மனதளவில் எல்லா விதத்துலையும் தயாராகிறீங்களோ அப்போ இது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மேபி சில பேர் உங்க மைண்ட் செட் வந்து பேலன்ஸ்டா இல்லாம இருக்கலாம். சூஸ் a new direction. No, I think I can stop here. Yes. Okay, so pile 2 உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். And thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi pile 3, யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருந்தீங்களோ pile 3 உங்களுக்கான மெசேஜஸ் from your person என்னன்னு பார்க்கலாம். Okay, so let's start. Pile 3. Please put it. What are the messages
for pile 3 from their person. Messages from pile 3 this person. Please put it. ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜஸ் கொடுத்துட்டாங்களா ஸ்பிரிட்? ரொம்ப யோசிக்கிறேன். ப்ளீஸ் ரைட். உங்களை பொறுமையா இருக்க சொல்றாங்க ரொம்ப. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ லாயலா லாஜிக்கா யோசிங்க. மேபி உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க, ரைட் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறீங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் நான் இன்னொன்று பார்க்க முடியும்னா ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். நீங்கள் வந்து லாயலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அப்படி தான் இருக்கிறீங்க. பட் அவங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. 3 of wands, 2 of wands. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்குமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா வழியும் இருக்கு, ஆனால் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஐ திங்க் உங்கள் பர்சன் வந்து அவங்க விஷயத்துல கவனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெசேஜ் வந்து வர மாட்டேங்குது. ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் ஆர் த மெசேஜஸ் from pile 3%? கிங் பார்த்தீங்களா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்களுடைய டெவலப்மெண்ட்ல ரொம்பவே கவனமா இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், அதிலே வந்து ஓவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காகவும் காத்துட்டு இருக்கலாம். சில பேர் வந்து அப்ராட் போகலான்னு காத்துட்டு இருக்கலாம். சில பேர் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், அகைன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ pile 3 கிங் ஆஃப் வாண்ட்ஸ். அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ கமிட்மெண்ட்டும் கொடுக்கணுன்ற ஒரு விருப்பமும் இருக்கு. ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. இங்கே நான் என்ன பார்க்க முடியுதுன்னா, மேபி சில பேருக்கு பொருந்தலாம். இவங்களுக்கு வந்து இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இவங்களை சுற்றி. ஏன்னா இவங்களும் ஒரு ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இருக்கலாம். அது மேபி உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஓகே, 1-to-1 மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். ஓகே, டெவில். What is this devil? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்க மேல ரொம்பவே வந்து அடிக்டா இருக்கிறாங்க, ஒரு அப்சசிவா இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க வேணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கு. மோரோவர் நான் pile 3 செக்ஷுவல் அட்ராக்ஷன் பார்க்க முடியுது. சில பேருக்கு பொருந்தலாம். ஓகே, பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ரொம்பவே பார்க்க முடியுது. அதுக்கான பிளானிங் கூட போயிட்டு இருக்கலாம். pile 3 யூ ஷுட் பி கேர்ஃபுல் நான் நினைக்கிறேன்.
இங்க நான் சொல்ல விரும்புறேன். pile 3 மணி ரிலேட்டடாகவும் இருக்காங்க அண்ட் செக்ஸுவல் ரிலேட்டடாகவும் இருக்காங்க. கப்ஸ் எனர்ஜி வருதான்னு பார்க்கலாம். கப்ஸ் எனர்ஜி வந்தாதான் நம்ம ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இவங்களை சுத்தி நிறைய டாக்ஸிக்கான சிச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ pile 3 10 of wands 3 of swords. ஐ ஃபீல் இங்க எப்படின்னா அவங்கள சுத்தி நிறைய பேர்டனான விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். அதுல நிறைய ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஸோ மணி ரிலேட்டடாவோ பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ சம்வாட் ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டியில் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியலன்னு ஒரு ஹார்ட் பிரேக். எஸ், 10 of pentacles. நல்ல ஒரு லைஃப் வந்து கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஹார்ட் பிரேக்ல அவங்க இருக்கிறதா தெரியப்படுத்துறாங்க. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ், மூன், 9 of cups, ஹெரஃபன். சீக்ரெட்டா வந்து அவங்க இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கலாம், உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கான ஒரு லவ் ஆஃபர் பண்றதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆள் மனசுல இருக்கு. ஓகே, பட் அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஒரு பயம் இருக்கலாம், குழப்பம் இருக்குது. ஓகே, ஓகே, so pile 3 messages from pile 3 person. சில பேர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா வந்து ஒரு ஓவர் பர்டன் போயிட்டு இருக்கலாம். அதுல வந்து ஹார்ட் பிரேக் ஆகி இருக்கலாம். சேரியட். ஸோ தடுமாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, கரெக்டா வந்து அவங்களால டிராவல் பண்ண முடியல. ஸோ 8 of wands. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்கள நோக்கி வந்துட்டே இருக்கலாம். பட் அவங்கள வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு ஆசையில தான் இருக்காங்க. ஓகே, ஸோ கம்யூனிகேட் பண்ணணும் அண்ட் ஒரு நியூ லைஃப் வேணும். ப்ரப்போசல், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்கள் பர்சன் ஆர் யாரோ சம்ஒன் நீங்கள் ஆல்ரெடி கமிட்டடாகவும் இருக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்கு. வெயிட்டிங். ஸோ pile 3 ஃபுல். ஸோ நியூ பிகினிங் வேணும், அது விஷயமா கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ யூ ஆர் வெயிட்டிங். நீங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிறீங்க. ஈவன் நீங்க நல்லா சம்பாதிக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம். ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து லவ் ஆஃபர் பண்ணணும், பட் எனக்கு இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்டா இருக்கு சிச்சுவேஷன், வந்து மீட் பண்றது வந்து ஒரு முடியாத காரியமா இருக்குது. பட் நான் இன்னும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, என்னால மூவ் ஆன் பண்ண முடியல. ஐ வாண்ட் நியூ பிகினிங். ஐ வாண்ட்
to start afresh அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ pile 3. What are the messages? Acceptance is the key to inner peace. At times we must accept things as they are. There is no point trying to change that which is beyond our control. நம்ம கண்ட்ரோலை மீறி போன விஷயங்களை வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை அப்படியே ஏற்றுக்கலாம். அதுதான் நம்மளுடைய ஆழ்மனசு, நம்ம அமைதிக்கான ஒரு திறவுகோலாக இருக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜாக தான் எனக்கு தெரியுது. இப்போதைக்கு இந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. Deep in your heart you already know the answer. Do what feels right. ஸோ உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் போய் கேளுங்க. உங்களுக்கான ஆன்சர் இருக்குது, உங்களுக்கான ஆன்சர் தெரியும். ஸோ எது சரியோ அதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, ஓகே, நான் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் pile 3. ஸோ ப்ளீஸ் பி கூல். அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறீங்க. ஓகே, அந்த லவ் இருக்குது, அந்த பெயின் இருக்குது, ஆனால் எதுவுமே செய்ய முடியல. மனசில் ஒரு அமைதி இருக்குது. ஓகே, அந்த லவ்ல அப்படி அமைதியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வெரி சூன். வாவ், உங்களுக்கான பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அவங்களுமே வந்து ஒரு கூடிய சீக்கிரம் வந்து என்ன பண்ண போகிறாங்க, மேக் த எஃபர்ட், ஏதாவது எஃபர்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ரிலீஸ் யுவர் எக்ஸ், இல்லை அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய பாஸ்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வர வேண்டியிருக்கலாம். சில பேருக்கு அவங்க ஆல்ரெடி கமிட்டடாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்தான் நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு forgiving and learning. As you release and heal the past, you experience more love in your present moments. ஸோ பழசை மறந்துட்டாலே ப்ரெசண்ட்டில் வந்து அதிகமான ஒரு அன்பை உணர முடியும். ப்ரெசண்ட்டில் வந்து ஒருத்தர் உணர்ந்து கொள்ள முடியும். பாஸ்டே நினச்சிட்டே இருக்க ஹீல் ஆகாது. ஓகேவா? ஸோ எனிதிங் எல்ஸ் ஃபார் pile 3 ப்ளீஸ் ஃபில். லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதுவே வந்து அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எங்கள் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் அப்படி இருக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயம். நீங்கள் வந்து சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரூ லவ். ஸோ உங்களுடைய அன்பு வந்து ரொம்பவே ட்ரூவாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, let go of control issue, make the effort, you deserve love, romantic feelings. இங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்களோ, அது அவங்க வந்து கொஞ்சம் வேண்டாம்னு நினைக்கலாம். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், திஸ் குட் பி த ஒன், ரைட்? இந்த ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஹானஸ்ட்லி டிஸ்கஸ் யுவர் ஃபீலிங்ஸ் வித் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு திறந்து பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். What about this? I was in love with you. உங்களை லவ் பண்ணேன் நான் அப்படி சொல்கிறாங்க. I wonder if you are happy without me. நான் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்கிறியா? அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்கலாம். மேபி ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கலாம். we will be together again. நம்ம 2 பேரும் மறுபடியும் சேருவோம். I love you. You and I were too young.
டூ யங்கா இங்கே நான் ஃபுல்லாக கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தான் பார்க்க முடியுது. மேபி மனசளவில் ரெண்டு பேரும் சைல்டிஷாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஃபுல் எனர்ஜி பார்த்தோம். I hide who I really am for you. I'm starting to understand our connection. இப்போதான் வந்து உங்களுடைய கனெக்ஷனை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என் கூட இருக்கும்போது I wonder if you are happy with me. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறியோ அதை பார்த்து எனக்கு நான் ஆச்சரியப்படுறேன். I love you unconditionally. My life is not as together as it seems. I regret lying to you. Maybe உங்கள்கிட்ட வந்து பொய் சொன்னதுக்கு நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லலாம். அண்ட் என் லைஃப் நீ நினைக்கிற மாதிரியோ வெளியில் தெரிகிற மாதிரியோ இல்லை அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன், நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன். அண்ட் யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது உன் மேலே என்னுடைய லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, and angels, messages from angels. Within next few months, forgiveness. ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்கலாம், அதுக்கு இன்னும் சில மாதங்கள் எடுக்கலாம். You are ready. Communicate clearly. Clear communication ஏற்படலாம். ஓகே, ask your angels, get more information. இன்னும் வந்து இந்த பர்சன் பற்றின ஏஞ்சல்ஸ் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சு உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. ஒரு நல்ல ஒரு ஹாப்பி சேஞ்சஸ் இருக்க போகுது. நீங்கள் இன்னும் வந்து இந்த பர்சனை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு ஏஞ்சல்ஸே உங்களுக்கு வந்து த்ரூ மெடிடேஷன் கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, கம்யூனிகேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் ஏஞ்சல்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப். சரியா? ஸோ பை 3. ஓகே, this may be helpful for you. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.